2026 எலெக்ஷன் இதை பத்தி பேசணும்னு நினைச்சாலே ஏன் ஞாபகத்துக்கு வர ஒரு விஷயம் அதிமுக பாமகவோட கூட்டணி தான். இந்த ஒரு கூட்டணி சாதாரணமா அமைஞ்சது இல்லைங்க. கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண ஒரு காம்பினேஷன். வட தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளூர் டு சேலம் வரைக்கும் இருக்க 12 மாவட்டங்களிலுமே பாமகவோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகம். வன்னிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் பாமகவை ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸா தான் பாக்குறாங்க. இது நான் சும்மா சொல்ற விஷயம் கிடையாதுங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல ப்ரூவ் ஆன உண்மை. அண்ட் இந்த 12 மாவட்டங்களிலுமே எலெக்ஷனுக்கு முன்னாடியே 20 இருந்து 25 சீட் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இன்னும் சரியான அலைன்ஸ் வச்சு ப்ராப்பரா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 40 to 45 சீட்ஸ் வரைக்குமே அவங்களால ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அண்ட் இதை இன்னுமே டிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சா அதிமுக தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அங்கே அவங்களுக்கு கூடுற கூட்டமாக இருக்கட்டும், அந்த மக்கள் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ தென் மாவட்டங்களில் அதிமுகவும் அதே மாதிரி வட மாவட்டங்களில் பாமகவும் அமைஞ்சிருக்கிறது ஒர்க் டிவிஷனு பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கிறத தான் காட்டுது. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு இருக்க அதிருப்தி. சென்னையில் தண்ணி பிரச்சனை, பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அண்ட் வெல்ஃபேர் கரப்ஷன்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ், அதிகாரிகளோட அரகன்ஸ்னு மக்களோட மனசுல எக்கச்சக்கமான விளைவுகள் வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த விளைவுகள் எல்லாமே எலெக்ஷன் டைம்ல எதிரொலிக்குன்னு கண்டிப்பா சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம திமுக காங்கிரஸோட கூட்டணியிலும் ஒரு சின்ன கிராக் விழுந்திருக்குங்க. காங்கிரஸ் நிறைய சீட்டு கேட்குறாங்க. இதனால திமுக வந்துட்டு ரொம்பவே ஒரு யோசனையில இருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இதை தாண்டி விசிகே என்னதான் திமுகவோட கூட்டணியில இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்லணும் தலித் மக்கள் விஷயத்துல. ஸோ தலித் மக்களோட ஓட்டர்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலும் அது திமுகவுக்கு பெரிய பேக் ஃபயரா அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதே மாதிரி இந்த பக்கம் இபிஎஸ் அவர்கள் வன்னியர் சமூகத்தோட இடஒதுக்கீடுல எடுத்த ஸ்டாண்ட் மக்கள் இப்போ வரைக்கும் மறந்திருக்க மாட்டாங்க. இதை ஓவராலா சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தா தென் மாவட்டங்கள்ல அதிமுக வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃபைட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே வட மாவட்டங்கள்ல பாமக முடிஞ்ச அளவுக்கு ஓட்டை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு கான்ஃப்ளிக்டும் இல்லை, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, எந்த ஒரு ரிசோர்ஸ் ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டியான கூட்டணி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்னே சொல்லணும். இந்த 2026 எலெக்ஷன் திமுகக்கு பெரிய சேலஞ்சா அமையும்ட்டு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.